ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே மார்னிங் எடுத்த vlog தான் இது. அந்த காற்று வந்து நல்லா அடிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த சவுண்ட் அப்படியே இருக்கட்டும்னு நான் அதுவும் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மத்தியானம் மட்டன் குக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 வெங்காயம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை மட்டும் அரைச்சிக்கணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும், நமக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளியும் இருக்கும். அப்புறமா கொஞ்சம் தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கிராம்பு அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்புறமா இன்னொரு தக்காளியில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மிளகாத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் போட்டு அரைச்சி அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டுட்டு அதை தான் நான் இப்போ காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டன் அதிலே வந்து வதக்கிட்டு அந்த பேஸ்ட்லேயே நல்லா கொஞ்சம் அந்த மட்டனை வதக்க விட்டுட்டோன்னா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா லைட்டாக சால்ட் போட்டுட்டு அந்த பேஸ்ட்லேயே நல்லா திக்காக வந்து அந்த இதெல்லாம் வந்து எசன்ஸ் அதில் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னா நல்லா ரெடி ஆகிடும். இது வந்து பேலன்ஸ் ஆன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் அந்த பூண்டு இதை எடுத்து ஒரு குட்டி கண்டெய்னரில் மாற்றிட்டேன், அதை தான் காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு மூடிட்டு தண்ணி எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நீங்கள் மூடிட்டு, நான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வேகணும்னு ஒரு 10 விசில் விடுவேன். ஒரு 8 to 10 விசில்ஸ் விடுவேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம், பட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு குழம்பும் வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா குக்காக இருந்தது மட்டன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கார்டன் அப்டேட் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து வந்திருந்தது, குட்டியாக பேபி பச்சை மிளகா மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அது எடுத்திருந்தேன். அப்புறமா இது வந்து எல்லோ ரோஸ். இந்த ரோஸ் வந்து நிறையவே பூக்குது, அடிக்கடி வந்து எனக்கு மொட்டு விடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தக்காளி, இப்போ தான் வந்து ஒரு 2 தக்காளி வந்திருக்கு. ஸோ அதை தான் அங்கே காட்டியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது தக்காளி. லாஸ்ட் டைம் வந்ததும் வந்து அது எடுத்தாச்சு, ஒரு 3 தக்காளி வந்திருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ரோஸ் காட்டியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அமேசான்லேருந்து வாங்கின 2 பில்லோ வந்திருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, பில்லோ அண்டு குஷன் கவர். ஸோ அதுதான் அது. குஷன் கவரோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நான் தனியாக டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த ரிவ்யூ வந்து நான் பில்லோ கவர் ஒன்று வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு ரிவ்யூ அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைன் காசான்னு நினைக்கிறேன், அந்த பிராண்டு தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து இதுலேயே வந்து இன்னொரு கலர் இருக்குது. ஸோ மொத்தமாக நான் 4 தான் போட்டிருக்கேன். இன்னும் ஒன்று இருக்குது. இதுலேயே வந்து ப்ளூ கலர் வந்திருக்கு. அசார்ட்டடாக தான் வரும் உங்களுக்கு. டிசைன் வந்து இது தான் வரும் அது தான் வரும்னு சொல்ல முடியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து கை கழுவிட்டு இருந்தா. இது வந்து நைட் ஆகிடுச்சு, நைட் ஷூட் பண்ணது இது. அவள் வந்து கை கழுவிட்டு இருந்தா. ஸோ அதை வந்து அவள் எடுக்கணும், ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் அதனால எடுத்துகிட்டு இருந்தேன். நான் கத்திட்டு இருந்தேன் இந்த மாதிரி தண்ணியை க்ளோஸ் பண்ணுன்னு. அவள் கேட்கவே இல்லை. அப்புறம் நானே போய் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். அதை தான் வந்து அவள் காட்டிகிட்டு இருந்தா. ஸோ வீடியோ எடுத்தாலே இப்போல்லாம் வந்துடுறா, என்ன எடுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவள் பண்ணிட்டு இருந்தவள இது வந்து ஜம்ப் பண்ணாத, அங்கே போய் நில்லு, இப்போ பின்னாடி போய் நில்லு. அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்ப்பீங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம்? நைஃப் கட் பண்ணலாம் தானே, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணலாம் தானே. என்கிட்ட பேசிட்டு இருந்தா. ஆக்சுவலி வந்துச்சா? காட்டு, என்னதுன்னு காட்டு, கையில் காட்டு பார்க்கலாம். என்னது இது, நைஃபா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டேன். அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன், கேமராவில் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ கவுண்டர் டாப் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு. பால் குக்கரில் வந்து பால் காய வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருந்தேன், அதை தான் காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரம்லாம் வந்து தேய்ச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlogல. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.